பிறப்பு ஏன் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? பிறப்பில்லா நிலையை எப்படி அடைவது? பூரணம் கண்டவன் இந்த பூமியில் வர காரணம் இல்லையடி குதம்பா. குதம்பை சித்தர் பாடுகிறான். பூரணம் கண்டவன் இந்த பூமியில் வர காரணம் இல்லையடி. பூரணம் என்றால் என்ன? நிறைவுத்துவம். மனிதன் ஒரு நிறைவுத்துவத்தை அடைந்துவிட்டால் பிறப்பை அறுத்து விடுகிறான். நிறைவுத்துவம் என்பது என்ன என்று கேட்டால் வாழ்க்கையின் புரிதலே நிறைவுத்துவம். பிறப்பு என்றால் என்ன? இறப்பு என்றால் என்ன? பிறப்புக்கும் நமக்குமான தொடர்பு என்றால் என்ன? பிறப்பு ஏன் நிகழ்கின்றது? இதை பற்றிய கேள்வியும் பதிலும் நித்தமும் இங்கே மனதுக்குள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அது நடக்கின்ற போது அதை பற்றிய புரிதலும் தெளிவும் இங்கே கிடைத்து விடுகிறது. எதை நோக்கி எவன் பயணிக்கின்றானோ அந்த தெளிவை அவன் அடைந்து விடுகிறான். பொதுவாக ஒருவன் மெக்கானிக் வேலை கற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் அந்த வண்டியை பற்றியான புரிதல் அவனுக்கு தெரிகிறது. இது ஏன் அடைக்கின்றது? ஏன் இது வெட்டி வெட்டி இழுக்கின்றது? பெட்ரோல் அதிகமாக கொடுப்பதற்கு என்ன வழி? ஏனென்றால் அதை பற்றி அவன் படிக்கிறான், அதை பற்றி அவன் அறிந்து கொள்கிறான். அதனால் அந்த வண்டியை பற்றி, அந்த வாகனத்தை பற்றி அவனுக்கு புரிகிறது. அதுபோல் வாழ்க்கையை பற்றிய தேடுதல் தான் இந்த புரிதலை எங்களுக்கு தருகிறது. பிறப்பில்லா பேராற்றலை அடைவதே ஞானத்தின் வழி. அனைவருக்கும் வணக்கம்.